இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு சொன்னீங்கன்னா, கட்சி அரசியல்ல பெண்களோட பங்கு எப்படி இருக்குன்ற பொதுவா தேசிய அளவுல நம்ம பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, ஒரு இது வரைக்கும் வந்து பெண்களோட நிலை குறித்து ஒரு 3 ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியாயிருக்கு. யூனியன் மினிஸ்டர் மார்கரெட் ஆல்வா தலைமையில வந்து 1988ல வந்துட்டு ஒரு கமிட்டி போடப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% ஒதுக்கப்பட்டது. அதுதான் பின்னால வந்து 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்து 1992ல இருந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல 33% பெண்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்ப அதை இன்னும் மேம்படுத்தி தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல வந்து 50% வந்து பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்திருக்காங்க. 2012ல வந்துட்டு விமன் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் அறிக்கையை அவங்க தயார் செய்தாங்க. அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றம், மக்களவை, அப்புறமா வந்து ஸ்டேட் அசம்பிளி இதுல எல்லாத்துலயுமே இது மட்டும் இல்ல, ஆணையங்கள்லயுமே 50% பெண்கள் தலைமை ஏற்கணும், பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யணும்ன்ற ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுதான் தேசிய அளவுல நம்ம பார்க்கக்கூடிய நிலை. இந்தியால எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எந்த ஒரு காலகட்டத்திலும் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அரசியல்ல 20% தாண்டல. மாநில அளவுல நம்ம பேசணும்னு சொன்னா தமிழகம் மாதிரியான ஒரு மாநிலம்ன்றது ஒரு சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலம் தான் சொல்லணும். ஏன்னா பல சோசியல் இண்டெக்ஸ்ல நம்ம முன்னாடி இருக்கோம். எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகட்டும், விமன் எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும், இந்த பல சோசியல் இண்டெக்ஸ்ல வந்துட்டு முன்னேறிய மாநிலமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த திராவிட கருத்தியல் சொல்லக்கூடிய இந்த மாநில உரிமைகள், அப்புறம் சமூக நீதி, அப்புறம் சாதிய மறுப்பு, சுயமரியாதைன்ற விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தத்துவ ரீதியாகவும் ஒரு அறிவு சார்ந்தும் கூட நம்ம ரொம்ப முன்னேறிய மாநிலமா தான் நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி முன்னேறியமான மாநிலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கூட, இங்க பெண்களுடைய அரசியல் புரிதல் எப்படி இருக்கு, அவங்களோட அரசியல் பங்கேற்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா மிக மிக குறைவா இருக்கு. சத்தீஸ்கர்ல தான் கிட்டத்தட்ட 18% பெண்கள் வந்து அங்க அரசியல்ல பங்கேற்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ராஜஸ்தான், நம்ம பல சோசியல் இண்டெக்ஸ்ல பின்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் நிலையில பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, குழந்தை திருமணத்துல ஆரம்பிச்சு கல்வி கற்கிறது ரொம்ப கம்மி, அவங்க வந்து காலேஜுக்கே போக மாட்டாங்க. இந்த மாதிரி சோசியல் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்கள்ல வந்து 14% பெண்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டு ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அங்க மஹுவா மைத்ரா மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான எம்பிஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது அந்த மாநிலத்துல இருந்து. அந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா 12% கொடுத்திருக்காங்க. ஆனா சமூக நீதியில நாங்க ரொம்ப சிறந்தவர்கள், நாங்க வந்து எல்லா சோசியல் இண்டெக்ஸ்லயுமே முன்னேறியவர்களா இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய தமிழகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்பவே முடியாத மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா வெறும் 5% தான். அரசியல்ல பொதுவாவே வந்து தேசிய அளவுலயும் சரி, மாநில அளவுலயும் சரி, ஏன் பெண்களோட பங்கேற்பு ரொம்ப கம்மியா இருக்கு அரசியல்ல அப்படின்னு சொன்னா 3 காரணிகள் முன்வைக்கிறாங்க. முதல் காரணி என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆணாதிக்க சிந்தனை, சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆணாதிக்க சிந்தனை தான் பெண்களை அரசியல்ல பங்கேற்க விடாம தடுக்குது. 2வது என்னன்னு சொன்னா, பெண்களுடைய பொருளாதார நிலைன்றது ரொம்ப பின்தங்கிய நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதாவது மினிமமே ஒரு 65, அதாவது எலெக்ஷன் கமிஷனே 65 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம் ஒரு எலெக்ஷனுக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அவ்வளவு பெரிய பணத்தை செலவு பண்ணி இன்னைக்கு அரசியல்ல நிக்கக்கூடிய அந்த பொருளாதார பின்புலம் பெண்களுக்கு இல்ல அப்படின்றது ஒரு 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் அப்படி என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அந்த பார்ட்டி அரசியல் கட்சிகளே பெண்களை வந்துட்டு பங்கேற்க விடாம தடுக்கிற ஒரு நிலை தான் இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய 3 காரணங்களும் தமிழகத்துக்கு பொருந்துமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த 2வது காரணம் இருக்கு இல்லையா, பொருளாதார ரீதியா பெண்கள் வந்து பின்தங்கி இருக்காங்கன்னு, இது நம்ம மாநிலத்துக்கு மட்டும் இல்ல, உலகளாவிய அளவுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை, அதாவது ஒரு அசையாத சொத்து, வீடு, நிலம், அந்த மாதிரியான சொத்துக்கள் பாத்தீங்கன்னா 2% கம்மியா தான் இருக்காங்க. 2% தாண்டல. இதுதான் நிலைமை. அப்போ அந்த காரணியை நம்ம அக்செப்ட் பண்றோம். 2வது காரணம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த அரசியல் கட்சியில இருக்கிறவங்களே வந்து எப்படி தடுக்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு அரசியல்ல பெண்கள் வரணும், அரசியல்வாதிகள் குடும்பத்திலேயே கூட பெண்கள் வரணும்னு நினைச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்குமா இங்கெல்லாம் வந்துட்டு இதுல வந்துட்டு அசிங்கப்படுத்துவாங்க, குடும்ப பொறுப்புகள்லாம் விட்டுட்டு நீங்க 24 மணி நேரமும் இதுலயே நீங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும், இதெல்லாம் வந்து உங்களால தாக்கு பிடிக்க முடியாது, அதனால நீங்க வந்து அரசியலுக்கு வராதீங்க, குடும்பத்தை முன்னேற்றத்தை பாருங்க. இந்த மாதிரி அரசியல் கட்சியில இருக்கிறவங்களே வந்துட்டு விமனை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப ஒரு பெண் வந்து ஒரு அரசியலுக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு பெண் அரசியலுக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு அவங்க குடும்ப பின்புலம் இருக்கணும், அவங்க குடும்பத்துல யாராவது அரசியல்ல இருக்கணும்.
இந்த மாதிரி ஒரு பின்புலன் இல்லாம அவங்க அரசியல்ல வரவே முடியாது. ஓப்பனா அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஈடுபாடு இருக்கு. அது அவங்களுக்கு வந்து பல திட்டங்கள் இருக்கு. ரொம்ப தெளிவா அறிவோட இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த பெண்களால அரசியலுக்கு வரவே முடியாது. அதுல எந்த மரியாதையான ஒரு பதவியும் பெற முடியாத நிலை தான் இன்னைக்கு இருக்கு. சாதாரணமா இந்த ஆணாதிக்க சிந்தனை வந்து எப்படி வந்து கட்சி அரசியல்ல வந்துட்டு அது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ரொம்ப பலம் பொருந்திய பதவிகள், இப்ப மாவட்ட செயலாளர் மாரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அத குடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா டிஎம்கே மாதிரி ஒரு வலிமையான கட்சியில கூட கனிமொழி ஒருத்தவங்க தான் துணை பொதுச் செயலாளர் அளவுக்கு போயிருக்காங்க. வேற யாருமே வந்து ஒரு பெரிய போஸ்டிங்ல அங்க கிடையாது. சோ இப்படி வந்து ஒரு பெண்கள வாய்ப்பு குடுக்காம தடுக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா? அதுதான் ஆணாதிக்க மைண்ட் செட்ன்னு சொல்றோம். இவங்கள நமக்கு ஈக்குவலா வந்து நம்ம இங்க உட்கார வைக்கக் கூடாது. அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து கட்சி தலைமைக்கும் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் அது இருக்கிறதுனால தான் பெண்களால அ அரசியலுக்கு அரசியல் பங்கு என்பது ரொம்ப குறைவா இருக்கு. அதுவும் கட்சி அரசியல்னு சொன்னா இது மிக மிக கம்மியா இருக்கு. எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா, மகளிர் அணின்னே ஒண்ணு வச்சிருப்பாங்க. எப்படி இளைஞர் அணி இருக்கோ, அது மாரி மகளிர் அணி. அவங்க வந்து பவர்ஃபுல்லான பெரிய குரூப்பா தான் இருப்பாங்க. ஆனா, அதிலிருந்து இவங்க எந்த தலைமையும் வளர்த்திருக்க மாட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய ஆக்டிவா இருக்கக்கூடிய விமன வந்து அடுத்தடுத்த நிலைக்கு எம்எல்ஏவா, எம்பியாவோ ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. இந்த மகளிர் அணிய அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, கட்சிக்கு மாநாடு போடுறப்பயோ, கூட்டம் போடுறப்பயோ கும்பல் சேர்க்கிறதுக்கான ஒரு டூலா தான் வந்து மகளிர் அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெண்கள் குழுக்கு தலைமையேற்றிருக்கவங்களுக்கு கூட இந்த கருத்துல உடன்பாடு இருக்கு. என்னன்னா, ஒரு ஆணையும் பெண்ணையும் நிக்க வச்சோம்னா, இந்த ஆண் வந்து ஜெயிக்கிறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு மேடம், பெண்ண விட. அப்படின்றத ஒரு எந்த கட்சியில நிக்க வச்சாலும் சரி, அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு. ஆனா இந்த புரிதலுக்கான விட வந்து இப்ப இருக்கு. அது என்னன்னா, 1921ல வந்து நீதி கட்சி வந்து முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்த நிறைவேற்றுறாங்க 1921ல. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். அவருடைய டிராவிடியன் ப்ரொஃபஷனல் ஃபோரம் சொல்லிட்டு அந்த அமைப்பு வந்துட்டு அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறாங்க. அதுல ஒரு வெபினார் ஒரு கூட்டம் வெபினார் வெப்சைட்ல நடத்தப்படுது. அதுல பங்கேற்ற பெண்கள் வந்து தாரா கிருஷ்ணசாமி இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு செயல்பாட்டாளர்கள், பெண்ணிய செயல்பாட்டாளர். அவங்க வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் நிக்க வச்சா யார் அதிக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல அவங்க சொல்றாங்க 2006ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த ஆணுக்கு வந்து 14% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும், பெண்ணுக்கு 9% வாய்ப்பும் தான் இருந்தது. 2011 ஸ்டடில அந்த ஆணுக்கு 12% வாய்ப்பும், பெண்ணுக்கு 8% வாய்ப்பும் இருந்தது. ஆனா 2016ல எடுக்கக்கூடிய ஸ்டடில ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி 2 பேருக்குமே 6% தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு தொகுதியில ஒரு ஆணும், பெண்ணும் நின்னா, ஆண் வந்து அந்த ஜெயிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்ற இயல்பா இருக்க புரிதலு தப்பு. அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்து அவங்க பல ஆய்வறிக்கையின் அடிப்படையில அவங்க அந்த வெபினார்ல பிரசன்ட் பண்ணாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தோம் கோயம்புத்தூர்ல என்ன நடந்ததுன்னு. ஒரு பிரபலமான அ ஒரு நடிகர் நின்னப்ப கூட அதை எதிர்த்து ஒரு சாதாரண முதல் டைம் நிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவர தோற்கடிச்சு ஜெயிச்சாங்க. இப்பயும் வந்து ஒரு ஆண நிக்கிறத விட, ஒரு பெண்ண நிக்க வைக்கிறத விட ஆண நிக்க வச்சா நம்ம வந்து ஜெயிக்கிறது எளிதுன்னு இந்த கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பெண்கள எப்படியாவது வாய்ப்பு தராம, அத அவங்கள புறக்கணிக்கணும்னு சொல்லக்கூடிய கருத்துக்கு எந்த வலிமையுமே இல்ல இப்போ. ஃபர்ஸ்ட் 20 ஆண்டுகள் தான் காங்கிரஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் மாறி, மாறி ஒரு 6 முறை 2 பேரும் ஆண்டிருக்காங்க. அப்ப பெண்களுக்கு வந்து அரசியல்ல கட்சி அரசியல்ல பிரதிநிதித்துவம் இல்லன்னு சொன்னா, இவங்கள தான் நம்ப குறித்து பேச வேண்டியதா இருக்கு. மத்தபடி கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும், காங்கிரஸ் கட்சியாகட்டும், விடுதலை சிறுத்தைகள், பாமக எல்லாரையுமே தான் நம்ப அ சொல்றோம். ஆனா இது பெரிய கட்சிகளா இவங்க இருக்கிறதுனால, இவங்கள வந்து இவங்களோட செயல்பாடுகள பத்தி நம்ம பேச வேண்டியதா இருக்கு. நம்ம தமிழகத்துடைய அமைச்சர் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு இல்லைங்களா? அவரு வந்து இப்ப இருக்க ஒரு இன்டர்வியூல கூட அவர் சொல்லியிருந்தாரு. தமிழகம் வந்துட்டு எப்படி வந்து எங்களுக்கு கடன் அதிகமா இருந்தாலும் கூட, எங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ன்றது ரொம்ப அதிகம். கல்வியில ஆகட்டும், மருத்துவத்த ஆகட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட்ல ஆகட்டும். அதனால வந்து நாங்க வந்து சோசியல் இண்டெக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது அது இல்லாம எப்போதும் போல அந்த திராவிட கட்சிகள் முடிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து சமூக நீதிக்கு போராடுற கட்சி. சமூக நீதி தான் எங்களுடைய மெயின் அஜெண்டான்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ சமூக நீதினா என்ன? மக்கள் தானே! சமூகம் தானே! அப்ப இந்த சமூகத்துல சரிபாதியா இருக்கக்கூடிய 50% பெண்கள
அவங்களுக்கான பிரதிநிதித்துவமே நான் கொடுக்க மாட்டேன். நீ வந்து படிக்கலாம், உனக்கு கல்வி தருவேன், உனக்கு வேலை வாய்ப்பு இருக்கும், அதோட நீ போயிடணும், அதோட உன் குடும்பத்துல நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடணுமே தவிர, அதற்கு மேல உன்னுடைய அறிவை கொண்டு, நீ படித்த கல்வியை கொண்டு பல மக்களுக்கும் ஒரு திட்டங்களை போடுறதுலயோ இல்ல முடிவெடுக்கிறதுலயோ டெசிஷன் மேக்கர்ஸா நீ வரக்கூடாது, இது உனக்கு நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்றது சமூக நீதியா? 3.25 கோடி பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அதுல இருந்து எத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா 12 எம்எல்ஏக்கள் தான் வந்திருக்காங்க, பெண் எம்எல்ஏக்கள். அப்ப சட்டமன்றத்துல இது வந்து அனைத்து கட்சிக்கும் நாங்க சொல்றோம். இந்த 3.25 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டு வெறும் 12 பெண் பிரதிநிதிகள் தான் வந்து தமிழகத்தோட சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்காங்க. இதுதான் தமிழகத்தோட நிலை. பெரியார் எப்பவுமே சொல்வாரு, சனாதன சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வந்து பெண் அடிமைத்தனத்துக்கு துணை போவாங்க. அவங்கதான் பெண்களுக்கு சமூகத்துல வாய்ப்பு வழங்க மாட்டாங்க. அவங்க கொடுக்க வேண்டிய சரியான வாய்ப்புகளை மறுப்பாங்க. அவங்க ஆணும் பெண்ணும் சமம் என்ற அந்த சிந்தனையவே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்வாரு. சமூக நீதின்றது எல்லா மக்களையும் உள்ளடக்கியதுதான். உரிய அங்கீகாரத்தையும் உரிய வாய்ப்பையும் கொடுக்கிறது தான் சமூக நீதி. மக்கள் தொகையில 50% இருக்கக்கூடிய பெண்களுக்கான வாய்ப்பை அனைத்து கட்சிகளும் இந்த தேர்தலையாவது வழங்கணும். அவங்களுக்கு உரிய அரசியல்ல அவங்களோட பங்கேற்பை உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு இதன் மூலமா நாங்க கேட்டுக்கிறோம்.